ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வழினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ரவா கீர் எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். அப்படியே கல்யாண வீடுகளில் கொடுக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் நம்ம இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாமா? வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 250 ml திக் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் மில்க் பால், க்ரீம் பால். அது கூட ஒரு 250 ml தண்ணீர், 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நான் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி, காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி நிறைய சேர்த்துக்கலாம், அதுவும் உங்களுடைய விருப்பம் தான். இப்போ இதை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டவ்வில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பாலை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 250 ml தண்ணீர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் சேர்க்கல அப்படின்னா, சாதாரண பால் சேர்க்குறீங்கன்னா ஒரு 100 இல்லைனா 150 ml அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கோ. இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும், காஞ்ச திராட்சையும் நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் கொஞ்சம் வறுபட்டு கிஸ்மிஸ் பழம் கொஞ்சம் குண்டாக உப்பி வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு புஃப்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையை இதில் சேர்த்துக்கலாம். ரவை கரிஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் அது ரவையுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம நெய்யில் போட்டு இதை ரோஸ்ட் பண்ணும்போது நல்ல வாசனையாகவும், பாருங்கள் ரவையோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த நேரத்துக்கு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பால், அதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் 1/4 பங்கு ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு முதல்ல நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? ஸ்டவ்வை நான் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். அந்த ரவைக்கு எந்த ஒரு கட்டி பதமும் வராமல் இருக்கிறதுக்காக நான் பாதி சேர்த்துருக்கேன். பாதியிலேருந்து 1/4 பங்கு அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் மீதம் இருக்கிற எல்லா பாலையும் இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நான் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்க போகிறேன். இது ரவை கட்டிப்பிடிக்கூடாது. ரவை நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நான் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கணும். பாருங்கள், ரவை எல்லாம் வெந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏலக்காய் தூள் நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். தூள் இல்லைனா சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நேரத்துக்கு ஸ்டவ்வை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 to 3 minutes அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து எடுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் இன்னும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்களோட இனிப்புக்கு தகுந்தவாறு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க்கு கூட சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முழுக்க அது உங்களுடைய விருப்பம் தான். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து திக்காகி வந்துருச்சு பால். ஒரு 1/4 பங்கு நம்ம எடுத்திருந்த பால்லேருந்து ஒரு 1/4லேருந்து 1/2 பங்கு அளவுக்கு பால் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அணைச்சிட்டோன்னா நம்மளோட சூப்பரான ரவா கீர் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட சுவையான ரவா கீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் டு வழினாஸ் கிச்சன். பாய்.